ஸ்டேட்ல ஆல்ரெடி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஃபோர்ஸ் ஆனது இருந்துட்டு இருக்கும் பொழுது தேர்ட் ஃபோர்ஸா ஒரு பார்ட்டியானது என்ட்ரி ஆகுது. இவங்க எந்த ஒரு கூட்டணியும் வைக்காம இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பவரும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்ததெல்லாம் இவங்களுடைய ஐடியாலஜி, எமோஷ்னலான ஒரு ஸ்பீச், யூத்துடைய சப்போர்ட்ஸ் இதெல்லாம் கலந்த ஒரு பார்ட்டி தான் நாம் தமிழர் கட்சி. அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குற. நீ விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம், இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இந்த பார்ட்டியை ஒரு சிலர் ஃபியூச்சருக்கான ஒரு பார்ட்டின்னு சொல்றாங்க, இன்னொரு சிலர் இதெல்லாமே அன்ரியாலிஸ்டிக்கான ஒரு விஷயம், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாகாதுன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் என்டிகே உடைய க்ரௌத் ஆனது ஸ்டில் ரைஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இந்த ஒரு வீடியோவில் என்டிகே உடைய ஃபுல் ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். முதல்ல என்டிகேவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆதித்யநாத் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதித்யநாத் 1905 இருந்து 1981 வரைக்கும் இருந்தாரு. இவர் பொலிட்டீஷியன், லாயர், ஒரு மீடியா ஃபவுண்டர். தினத்தந்தி நியூஸ் பேப்பரை இவர் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் என்டிகேன்ற ஒரு பார்ட்டியை இவர் தான் ஃபார்ம் பண்ணாரு. நாம் தமிழர்னு சொல்லிட்டு இவர் உருவாக்குன இந்த ஒரு பார்ட்டியானது அதுக்கப்புறம் டிஎம்கே கூட மர்ஜ் ஆகுறாங்க. ஆதித்யநாத் தமிழ்நாட்டோடைய எம்எல்ஏவும் ஆகுறாரு, ஸ்பீக்கர் ஆஃப் த அசம்பிளிலும் இருந்தாரு, அதுக்கப்புறம் மினிஸ்டராவும் இவர் இருந்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்டிகே பார்ட்டியானது டிஸப்பியர் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டியை ரீஃபார்ம் பண்ணவர் தான் செந்தமிழன் சீமான். யார் இந்த செந்தமிழன் சீமான்? 1966ல தமிழ்நாட்டில் இவர் பிறக்கிறாரு. இவருடைய அர்லி லைஃப்ல இவர் டைரக்டர் அண்ட் ஆக்டரா இருந்தாரு. இவர் ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணியும் நடிச்சிருந்தாரு. பாஞ்சாலங்குறிச்சி, தம்பி, பள்ளிக்கூடம், மாயாண்டி குடும்பத்தார்னு இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஏர்லி லைஃப்ல இவர் டிஎம்கேக்காக ஒரு கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மீடியா சைட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் வரணும்ன்றதுனால 2008ல இருந்து 2009 வரைக்கும் இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஃபோர்ஸால கொல்லப்படுறாங்க. அண்ட் இந்த ஒரு சிவில் வார சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தலன்னு சொல்லிட்டு காங்கிரஸையும் அண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஎம்கேவும் எதிர்த்து இவர் வந்து குரல் எழுப்பியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் பிரபாகரன் அவர்களையுமே மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதனால சீமான அரெஸ்டும் பண்றாங்க. சீமான் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போறாரு. அதிமுகவுல கேம்பெயின் எல்லாமே நடத்துறாரு. காங்கிரஸ் அகைன்ஸ்டாவும் பேசுறாரு. அவங்க இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு அப்புறம் மேஜரான ஒரு வின்னும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த டைம் சீமானுடைய கோலா காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலைஸ க்ளோஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால அவர் ஏடிஎம்கேல போயிட்டு சப்போர்ட்டும் பண்ணாரு. இப்போ சீமான் அவருடைய ஓன் பார்த்து அவர் டிசைட் பண்றாரு. 2010ல நாம் தமிழர் கட்சின்ற ஒரு பார்ட்டியை உருவாக்குறாரு. அவருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு கட்சியுமே இல்லைன்றதுனால அவரே புதுசா ஒரு பார்ட்டியை உருவாக்குறாரு. 2010ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டிக்கும் அவர் சப்போர்ட்டும் பண்ணாம எந்த ஒரு கூட்டணியிலும் இல்லாம தனித்து அவர் போட்டி போட்டுட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியாலஜிஸ் என்ன? தமிழ் நேஷனலிசம், தமிழ் ஐடென்டிட்டி, தமிழர்கள் தான் தமிழர்களை ஆள வேண்டும், தமிழ் மக்களுடைய கல்ச்சர், அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்டா அவர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திராவிடம் வெஸ் தமிழ் நேஷனலிசம்ன்றத ஒண்ணு அவர் பேசுறாரு. திராவிடம்ன்றது வந்து ஒரு சீட்டிங்கான ஒரு விஷயம்னு அவர் சொல்றாரு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதும் லோக்கலா இருக்கக்கூடிய எக்கனாமியை வளர்க்கிறதும் இவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றது. நாட்டுல எது வேணாலும் உருவாக்கலாம், ஆனா இயற்கையா இருக்கக்கூடிய வளங்களை உருவாக்க முடியாது. காடு, மலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனிதனால உருவாக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மீத்தேன், ஸ்டெர்லைட், இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் அவர் அகைன்ஸ்டாவும் இருக்காரு. அண்ட் முக்கியமா இவர் ஒரு இண்டிபெண்டான ஒரு பாலிடிக்ஸை பண்றாரு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு எந்த ஒரு பார்ட்டி கூட அலைன்ஸும் இல்லாம தனித்து நின்று போட்டி போடுறாங்க. 2010க்கு முன்னாடி சப்போர்ட்டராகவும் ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் இருந்த சீமான் ஆஃப்டர் 2010 ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் லீடரா மாறுறாரு. 2014ல லோக்சபா எலெக்ஷன்ல ரொம்பவே கம்மியான ஒரு ஓட் ஷேரிங் ஆனது இவங்களுக்கு கிடைக்குது. ஆனா என்டிகேன்ற ஒரு பார்ட்டி ஆனது இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. இவங்க அலைன்ஸ் ஆனது வேணாம் சொன்னதுனால டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே என்ற இந்த ரெண்டு பார்ட்டியில இருந்து இவங்க தனிப்பட்டு தெரியுறாங்க. 2016ல தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல
234 சீட்ஸ்ல அவங்க நிக்கிறாங்க. ஆனா 1% ஓட்ஸ் ஆனது தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்டேட் வைடான ஒரு ரெகக்னேஷன் ஆனது என்டிகேக்கு கிடைக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் அவங்க பிடிச்சிருக்காங்க. 2019 லோக்சபா எலெக்ஷன்ல 3 to 4% ஓட் ஆனது அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ கன்சிஸ்டன்ஸா அவங்களுடைய growth ஆனது ஒரு 0ல இருந்து 3 to 4 வரைக்கும் மாறி இருக்கு. இதுல முக்கியமா யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட் ஆனது என்டிகேக்கு கிடைக்குது. 2021 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ல அகைன் என்டிகே 234 சீட்ஸ்ல நிக்கிறாங்க. 6.7% ஓட்ஸ் ஆனது இவங்களுக்கு கிடைக்குது. இந்த டைம் இவங்களுடைய ஓட் வைஸ் ஆனது தமிழ்நாட்டுல ஒரு தேர்ட் ரெகக்னைசபிள் பார்ட்டியா மாறுது. இவங்க எந்த ஒரு சீட்ஸையும் வின் பண்ணல. ஆனா என்டிகே பார்ட்டி ஓட் ஸ்பிளிட்ஸ் பண்ணி இருந்துச்சு. என்டிகே இப்படி இவ்வளவு ஒரு பாப்புலரான ஒரு பார்ட்டியா மாறுச்சு. ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவுடைய சப்போர்ட், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சீமான் அவர்களுடைய ஸ்பீச் ஆனது யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தது. அண்ட் சீமான் அவர்களுடைய எமோஷனலான ஒரு ஸ்பீச், டைரக்டான ஒரு ஸ்பீச், அது மட்டும் இல்லாம தமிழுக்கான ஒரு முன்னுரிமை. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸையுமே அட்ராக்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து அவருக்கு யூத்தோடைய சப்போர்ட் ஆனது கிடைச்சிருக்கு. மெனி யங்ஸ்டர்ஸ் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸை டிஸ்லைக் பண்றாங்க. நியூ அண்ட் போல்டா இருக்கக்கூடிய கான்செப்டை அவங்க வரவேற்கிறாங்க. ஓகே, ஏன் சீமான் அவர்களுக்கு யூத்தோடைய சப்போர்ட்ஸ் ஆனது இருக்கு? சிம்பிளான ஒரு தமிழ்ல எமோஷனலான ஒரு டோன்ல பேசுறதும், தமிழுக்கான ஒரு ப்ரைட், ஜஸ்டிஸ், தமிழர்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, இது எல்லாமே அவங்களுக்கு ரிலேட்டபிளாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால யூத்தோடைய சப்போர்ட் ஆனது என்டிகே பார்ட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்டிகேவை ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாகவும் பார்க்குறாங்க. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த ரெண்டு பார்ட்டி மட்டும் இல்லாம என்டிகேவை ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்டிகேவை ஒரு ஓல்டு பாலிடிக்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்க. அண்ட் என்டிகே யாரு கூடவும் அலைன்ஸ் வைக்காம இருக்கிறத யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கா பார்க்குறாங்க. அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், தமிழ் நேஷனலிசம் இதெல்லாம் பேசுறதுனால ரூரல் சைடுல இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே என்டிகேக்கு கிடைக்குது. சோஷியல் இஷ்யூஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையுமே இந்த ஒரு டீம்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது. சொசைட்டில ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் விமன் இருக்காங்கன்னா ஆஃப் ஆஃப் த பவருமே விமனுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கும் இந்த சொசைட்டில பங்கானது கொடுக்கணும்னு என்டிகேல இருந்து சொல்றாங்க. அண்ட் என்டிகேல இருந்து 50% ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணியிருந்தாங்க விமன் கேண்டிடேட்டையுமே. ஸோ இந்த மாதிரியான ஜெண்டர் ஈக்குவாலிட்டியான விஷயங்கள் எல்லாம் விமன்ஸையுமே அட்ராக்ட் பண்ண வச்சிருக்கு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்ற மாதிரியான கட்சிகள்லாம் 15%க்கும் லெஸ்ஸான ஒரு சீட்ஸ் எல்லாம் தான் பெண்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா என்டிகே பார்ட்டி 50% ஆன ஈக்குவலான ஒரு சீட்ஸை பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துல இருந்து அரசியலானது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களும் அரசியல்ல வரலாம்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. விமனை ஃபேமிலின்ற ஒரு ஃபீல்டுல மட்டும் வைக்காம அக்ரிகல்ச்சர், சொசைட்டி, பாலிடிக்ஸ்னு இந்த சொசைட்டியை ஹேண்டில் பண்ற பேலன்ஸை அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்டிகேக்கு யங் ஓட்டர்ஸ், விமன் ஓட்டர்ஸ் உடைய சப்போர்ட் ஆனது அதிகரிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாத விமன் கேண்டிடேட் அவங்க இறக்கியிருக்காங்க. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேல் பொலிட்டிஷியனுக்கு மட்டும் இல்லைன்னு என்டிகே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 2026லயும் 50% விமன் கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் ஆன ரோஷினியுமே இந்த 2026ல அவங்க இறக்கியிருக்காங்க. வாட் என்டிகே இஸ் ட்ரைங் டு டு இன் தமிழ்நாடு? இந்த 2026ல என்டிகே ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக மாறி இருக்கு. என்டிகே உடைய growth ஆனது ஸ்லோவா இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டன்சியா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. முக்கியமா என்டிகே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்ட் இந்தியன் காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்றாங்க. பட் இதெல்லாமே அவங்களுக்கு தனியான ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தாலுமே இவங்க வின் பண்றத கொஞ்சம் ஹார்டாகவும் செய்து. என்டிகே ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்லாம் என்ன? என்டிகே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு இப்போ தேர்ட் ஃபோர்ஸ்ல என்டிகேன்ற ஒரு பார்ட்டியானது டாமினன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ஒரு மேஜரான ஒரு வின்னை இன்னும் பார்க்கல. ஒரு கிரவுண்ட் லெவல்ல அந்த அளவுக்கான ஒரு பவர் ஆனது இன்னும் அவங்களுக்கு வரல. பட் இருந்தாலுமே இவங்களுடைய கன்சிஸ்டன்சியான growth ஆனது யூத் கிட்ட நல்லாவே ஒரு வரவேற்பானது கொண்டுட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னும் எந்த ஒரு சீட்ஸையும் வின் பண்ணல. இந்த 2026ல அவங்க வின் பண்ணுவாங்களா? அண்ட் இவங்களுடைய கன்சிஸ்டன்சி growth ஆனது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுடைய சப்போர்ட் ஆனது என்டிகே பார்ட்டிக்கு இருக்கா? நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்க? அண்ட் என்டிகே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்டிகே
தமிழ்நாடை சேஞ்ச் பண்ணுமா? அவங்க சொல்ற ஐடியாலஜிஸ் எல்லாமே தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோவை NTK friends and familiesக்கு ஷேர் பண்ணுங்க. See you in the next one. Thank you. Bye. உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை, நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள்.